சொல்லுங்க மேம். சாரி மேம். மேம் இல்ல சார் வந்து என்ன சொல்றாருன்னா மண்டே வந்து ஸ்ட்ரைட்டா மேம பார்க்க சொல்லிருக்காரு 10 மணிக்கு. மேம் நாங்க தான் வந்தா அவங்கள பார்க்க முடியலன்னு தானே மேம் நாங்க சொல்றோம். மண்டே வாங்க மேம், ஷூரா பார்க்கலாம், அவங்க இருப்பாங்க, நாங்க எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். நானும் சொல்லிடுறேன், ஹென்றி சாரும் சொல்லிடுவாரு. இல்ல நான் மண்டே எனக்கு கோர்ட்டுக்கு போறேன் மேம். இல்ல இப்ப நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நான் கோர்ட்டுக்கு போறதுக்கு இருக்கேன். இப்ப எனக்கு அவங்க கிட்ட போன்ல பேசுனா ஓகே, அப்படி இல்ல அப்படின்னா மேம் அப்படியே வந்து நீங்க போன்ல பேசினாலும் மேமால இப்ப லெட்டர் ரெடி பண்ணி தர நீங்க முடியாது. லெட்டர் தர வேண்டாம் மேம். நான் என்ன சொல்றதுங்களா, போன்ல பேசினதுக்கு அப்புறம் அவங்க வந்து காவல்துறைக்கு அவங்க சொல்லிட்டோம் சார் இந்த லெட்டர் நாங்க இப்ப குடுக்குறோம், அது கூட அவங்க பேரண்ட் இவ்வளவு தூரம் பேசுனதுனாலதான் நாங்க இதை குடுக்குறோம், நாங்க இதை குடுக்கணும்னு எங்களுக்கு அத்தாரிட்டியே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அவங்க சொல்லட்டும். பெற்றோர்கள் வந்து குழந்தை சைட்ல பாதுகாப்பு வேணும் தான் நாங்க இந்த லெட்டர் கூட உங்களுக்கு கொடுக்குறோன்னு அது அவங்க எழுதி கொடுக்கட்டும். அது ஒரு 2 நாள் கூட ஆகட்டும். என்கிட்ட அவங்க பேசிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மன நிம்மதியா இருக்கும். எனக்கு வந்து புது டிசிபி வந்து எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா புது டிசிபி பேசவே மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்ப எனக்கு அவங்க என்ன உதவி செஞ்சாங்கன்னு நான் கேட்பேன்ல. இது ஒண்ணும் சாதாரணமான விஷயம் இல்லல்ல. 1 மினிட் அவங்க பேச முடியாதுன்னே சொல்லல. அப்ப நீங்க நம்பர் கொடுங்க மேம். எனக்கு அவங்க பேச முடியாது சொல்லல. எனக்கு நம்பர் கொடுங்க. நான் அந்த நம்பரை வாங்கி அவங்க கிட்ட பேசுறேன். சொல்லல, அவங்க நேர்ல வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க மேம் நேர்ல இல்ல மேம், நான் பர்சனல் நம்பர் தான் இருக்கும். மேம் எனக்கு வந்து யார்கிட்டயும் அனாவசியமா பர்சனல் நம்பர்லாம் நான் வந்து ஷேர் பண்ற கேரக்டர் இல்ல. உங்களுக்கு என்னைய பத்தி நல்லா தெரியும். இல்ல அந்த மேம் பர்சனல் நம்பர் நாங்க எப்படி எங்ககிட்டே கிடையாது. சியூஜி நம்பர் மேம் அதெல்லாம் நீங்க உங்ககிட்ட இல்லன்னு சொல்லாதீங்க. எனக்கு வந்து இப்ப புதுசா வந்ததுனால அவங்க நம்பர் கவர்மெண்ட்ல ஆட் பண்ணல. பாலா சார் நம்பர் மட்டும்தான் அதுல இருக்கு. நீங்க யாரு கோஆர்டினேட்டர், என்னென்ன செக்ஷன்ல யார் யார் இருக்கீங்க, காவ்யா மேம் என்ன பொசிஷன்ல இருக்காங்க எல்லாமே எனக்கு வந்தாச்சு. ஆனா அப்ப புதுசா வந்த மேம் இங்க இல்லவே இல்ல மேம், அவங்க போயிட்டாங்க எப்பயோ வேலைக்கு. மேம் அவங்க வேற வேலைக்கு ப்ரொமோட் ஆகி அவங்க போயிட்டாங்க. இந்த வேலை இல்ல சரிங்களா, அவங்க வேற வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க எப்ப போனாங்கன்னு வரைக்கும் லிஸ்ட் இருக்கு. அது வேணாம் எனக்கு. எனக்கு இப்போ டிசிபிஓ மேமுடைய நம்பர் இருந்தா நான் டீட்டெயில் அனுப்பிடுவேன். எனக்கு டீட்டெயில் அனுப்பணும். நான் அவங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணா கூட போதும். எனக்கு போன் கூட பேசணும். என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. அவர்தான் மேமோட மேம் எனக்கு அந்த நம்பர் கொடுக்காததானே. இல்ல நீங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணீங்கன்னா சம்பந்தப்பட்ட குழந்தையோட அம்மா கிட்ட வாதம் தான் செய்றீங்க. நான் ஒண்ணு கேக்கட்டா, நீங்க என்னோட ஹையர் அபிஷியல் ஆபீசர் நம்பர் எல்லாமே வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க ஏன் என்ன பிரஷர் பண்றீங்க நம்பர் கொடுங்கன்னு? உங்க பிரஷர் ஆபீசர் கிட்ட நாங்க கேட்டாச்சு. கோஆர்டினேட்டர் யாரு? இல்ல இல்ல ஹென்றி சார் கோஆர்டினேட்டரா நீங்க கோஆர்டினேட்டரா? ஒரு குழந்தையோட விஷயத்துக்கு கோஆர்டினேட்டர் நீங்க தான். கோஆர்டினேட்டர் வந்து நான் வந்து சைல்ட் ஹெல்ப் லைனுக்கு தான் கோஆர்டினேட்டர். என்னோட கோஆர்டினேட்டர் ஹென்றி சார் தான். இப்ப எந்த நம்பர் தர மாட்டேன்றீங்க அவ்வளவுதானே மேம். விடுங்க மேம், நான் வந்து திங்கட்கிழமை கோர்ட்ல நான் சொல்லிடுறேன். இல்ல மேம் எனக்கு அவங்க ஒரு போனால் பண்ண சொல்லுங்க. லேண்ட்லைன்ல இருந்து அவங்க எனக்கு போன் பண்ண சொல்லுங்க மேம். நான் உங்க நம்பர் கொடுத்து பண்ண சொல்றேன். அது ஏன் செய்யுங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா எனக்கு அட்லீஸ்ட் அவங்க எனக்கு போன் பண்ணாங்கன்னா எனக்கு அதாவது ஒரு நிம்மதி இருக்கும். எனக்கு நீங்களும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு பண்ண சொல்றேன் மேம். பண்ண சொல்லுங்க மேம். ஆனா ஹென்றி சார் பேசக்கூடாது. அந்த டிசிபியோட மேடம் தான் பேசணும். ஒரு நிமிஷம் மேம். ஓகே மேம். ஓகே.